நான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்மளுடைய சேனலில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். இதில் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளும் மனிதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் தீர்ந்து வெற்றியான வாழ்க்கை அமைவதற்கு உண்டான வழிமுறைகளையும் பல சிக்கலுக்கு தீர்வுகளையும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். இதில் குறிப்பாக பாருங்கள், தியானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வழிபாடு முறைகளும் உண்மையில் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மக்களுடைய தொடர்புடைய மக்களோடு இணைந்திருக்கக்கூடிய சில நம்பிக்கைக்குரிய விஷயங்களையும் எதுவரைக்கும் உண்மை எதுவரைக்கும் உண்மை அல்லாத விஷயங்கள்ங்கிறதையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். இதெல்லாம் நம்மளுடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காகவே தொடர்ந்து பல விஷயங்கள் உங்களுடைய ஆதரவோடு பதிவுகள் செய்துக்கிட்டே வரோம். மீண்டும் ஒரு முறை அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் நன்மையான பலன்கள், தீர்க்க ஆயுள், தேக ஆரோக்கியம் கிடைத்து பொருள் நிறைவோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன். சரி, இன்றைய பதிவாக இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்களாக 12 ராசியினருக்கும் எது போன்ற பலன்கள் நடக்கின்றது அதை பார்ப்போம். இதுக்கு முன்னால் இந்த மார்கழியினுடைய சிறப்புக்களை எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோமே. மார்கழி மாதம் சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுர் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம். இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவர்களுடைய மாதமாக கருதக்கூடியது. இந்த மார்கழி மாதம் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அனுக்கிரகமும் அந்த இறை சக்தியை உள்ளே ஈர்ப்பதற்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கின்றது என்றால் அது மிகை ஆகாது. இந்த இறை சக்தியை, அந்த இறைவனுடைய அருளை நம்முள் ஈர்த்து கொள்ள இந்த ஒரு மாத காலம் அற்புதமான காலம். இதை தேவர்களுடைய காலமாகவே நம் முன்னோர்கள் எல்லாம் நமக்கு கூறுகிறார்கள். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கூறுவது இது தேவர்களுடைய மாதமாகவே கூறுகிறார்கள். பல ரகசியங்கள் நிறைந்தது, பல ஆன்மீக விஷயங்கள் நிறைந்த மாதம் இந்த மாதம். இதிலும் குறிப்பாக பாருங்களேன், அந்த இறைவனுடைய பாதத்தை அடைவதற்கு இருக்கக்கூடிய விரதங்களில் ஏகாதசி விரதம் மிகச்சிறப்பான விரதம். இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொருவரும் இந்த ஏகாதசி விரதத்தை எதற்காக இருக்கிறாங்க? அந்த இறைவனுடைய பாதத்தை அடைவதற்கு. ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் ஒரு நன்மையான பலன்களை நமக்கு கொடுக்கிறது தான். அதிலும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதம் இறைவனுடைய பாதத்தை அடைவதற்காகவே. சரி, இந்த விரதத்தை இருக்கக்கூடிய முறைகளையும் சில குறிப்புகள் பார்ப்போம். நாம் நிறையா தூங்காமல் விடிய விடிய இருக்கிறவங்க இருக்கிறாங்க, உணவு சாப்பிடாமல் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. குறிப்பாக அந்த அன்னைக்கு செய்ய முடியாதவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? எல்லா நாளுமே இந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெறணுமே. வருடத்தில் ஒரு முறை அந்த நாள் மட்டும் பத்துமா? இல்லை, எங்களுக்கு அந்த நாளில் எங்களால் விரதம் இருக்க முடியல, தூங்காமல் இருக்க முடியாது, என்னுடைய உடல் காரணமாக, என்னால் உடல் உபாதையின் காரணமாக என்னால் இது போன்ற விரத முறைகளையோ தூக்கமின்மையோ கடைபிடிக்க முடியாது. இது போன்ற விஷயங்களோடு இருப்பவர்களுக்கெல்லாம் சில குறிப்புகள் அவர்களுக்காகவும் பேசுவோமே. சரி, ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் சிறப்பு தான். இந்த ஏகாதசி விரதத்தால் நன்மை தான், அதை பார்த்தாச்சு. மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய விரதத்தின் பலன்களை ஒவ்வொரு நாளும் தினமும் தினமும் எல்லா திதிகளிலும் இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய விரதத்தினுடைய பலனை எப்படி அடைவது அப்படிங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக பார்ப்போமே. சரி, இறைவனுடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டோம்னாவே நமக்கு நடக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறது தானே உண்மை. இறைவனுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டா நம்மளுடைய எல்லோருடைய வாழ்விலும் நல்ல தேக ஆரோக்கியமும் நல்ல பொருள் வளர்ச்சியும் அதே போல் நீண்ட ஆயுளும் நிறைவான மகிழ்வான வாழ்வும் அமையுங்கிறதுக்காக தானே இந்த விஷயங்கள் எல்லாம். சரி, இந்த வழிபாடு முறைகளோட சின்ன குறிப்பாகவும் பேசுவோம். இது எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த குறிப்புகள் மிகவும் பயனுள்ள விஷயமாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு பதிவு செய்கிறோம். சரி, எப்போலாம் நம்மளால் விரதம் இருக்க முடியல, என்னால் உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாது, ஆனால் அந்த விரதத்தை என்னால் கடைபிடிக்க முடியலைனாலும் அந்த விரதத்தினுடைய பலன் எனக்கு வேணும்னு நினைப்போம் இல்லையா? இறைவனை ஒரே நாளில் பிடிக்க முடியாது.
சரி, ஒவ்வொரு நாளும் அந்த விரதத்தினுடைய பலனை நாம் அடைவதற்கு ஒரு சின்ன குறிப்பு பேசுவோம். எப்பொழுதெல்லாம் உங்களுடைய கண் அரை பார்வையில் இருக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய காதுகள் இறைவனுடைய துதியை கேட்கின்றதோ, இறைவனுடைய சிந்தனையை உருவாக்கக்கூடிய இசையை கேட்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய மூக்கு நறுமணம் வாசனையை ஈர்க்கின்றதோ, எப்பொழுது உங்களுடைய நாவு அண்ணாவில் ஒட்டி இருக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் இந்த தொடு உணர்தல் தோளின் மீது இருக்கக்கூடிய தொடு உணர்தலை அறியாது ஒரு நிலையோடு இருக்கின்றீர்களோ அந்த பொழுதெல்லாம், அதே போல இரு கைகளும் செயல்படாது ஒரு குறிப்பிட்ட முத்திரையோடு இருக்கக்கூடிய காலங்களிலும், உங்களுடைய கால்கள் ஏதோ ஒன்று உங்களுடைய உடல் வாகிற்கு ஏற்ற ஆசனத்தோடு இருக்கக்கூடிய காலங்கள், நம்முடைய வாயும் மல ஜல உறுப்புகளும் எப்பொழுது நம் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ, இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 10ம், இதனோடு மனம் என்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா நமக்கெல்லாம், அதுபோல் இந்த ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரையும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போல யார் இருக்காங்க? மனம் என்னும் சூப்பர் ஸ்டார். இவர் ஒருநிலைப்படணும் இல்லையா? மனம் ஒருநிலைப்படணும். இந்த 11ம் எப்பொழுது ஒருநிலைப்படுகின்றதோ அப்பொழுது இந்த ஏகாதசியினுடைய விரதத்தினுடைய பலனை நாம் அடைய முடியுமா? எப்பொழுதெல்லாம் இதை ஒன்று முறைப்படுத்தி கொள்ள முடியும்? எப்பொழுதெல்லாம் இந்த 11ஐயும் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 10 மனம் என்னும் 11ஆவதையும் சேர்த்து இந்த 11ஐயும் முறைப்படுத்தி கொள்ள முடியுமோ அப்பொழுதெல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தை நாம் அடைந்ததனுடைய பலன்களையே அடைய முடியுமா? அப்போ எப்பொழுது இது நடக்கும்? தியானம் செய்கின்ற பொழுது நடக்கும். முதல்ல கண்ணு அரை பார்வையில் இருக்கும், காது இறைவனுடைய துதிகளை கேட்கும், நாக்கு அண்ணாவில் இருக்கும், அதே போல் வாசனைக்கு ஏதாவது ஒரு நறுமணம் உள்ள விஷயத்தை வச்சுருப்போம் வாசனைக்காக. தொடு உணர்தல், வெயில் அடித்தா வெளியில் குளிர்ந்தா நமக்கு என்ன, தியானத்தில் கவனமாக இருப்போம், மனம் ஒரு நிலைப்படும். அதே போல் கைகளை ஏதாவது ஒரு முத்திரையில் வச்சுருப்போம், கால்களை ஏதோ ஒரு ஆசனத்தில் வச்சுருப்போம், மல ஜலங்களை சுருக்கி பயிற்சி செய்வதும் உண்டு. வாயை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்போம், எந்த உணவுகளும் இல்லாமல், யாரை பற்றி எதுவும் பேசாமல், தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இப்போ இந்த 11ம் எப்பொழுது முறைப்படுகின்றதோ அந்த நேரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பாதத்தில் நாம் இருக்கின்றோம் என்பது அர்த்தமா பாருங்களேன். அப்போ தியானம் என்னைக்கெல்லாம் செய்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் இறைவனுடைய பாதத்தை நாம் பிடிச்சிக்கிட்டோன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானம் செய்கின்ற ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இறைவனுடைய பாதத்தில் போய் தொட்டுட்டு தான் நம்ம வரோம். ஆகையினால் ஒவ்வொரு நாளும் தியானம் அவசியம். தொடர்ந்து செய்யுங்க, பயிற்சி பலன் கொடுக்கும். நாம் இப்போது 12 ராசியினருக்கும் என்ன பலன் இருக்குதுங்கிறத மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியினருக்காக தனித்தனியாக பார்ப்போம். குறிப்பாக இது ஒரு பொது பலன்களாக பார்ப்போமே. மீன ராசி நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்களை சிறு குறிப்புகளாக பேசுவோமே. சூரிய பகவான் பெயர்ச்சியாகி தனுர் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாத காலம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்கு உண்டான மாதம், தேவர்களுடைய மாதம். இந்த மாதத்திலே இந்த மீனராசி நண்பர்களுக்கு உண்டான பொதுவான பலன்களை எல்லாம் பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிற்குரிய சூரிய பகவான் பெயர்ச்சியாகி, அதாவது 9ஆம் வீட்டிலிருந்து பெயர்ச்சியாகி 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். 6ஆம் வீட்டிற்குரியவர் அல்லவா. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீனராசி நண்பர்கள் எல்லாம். அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கடன் வாங்குகிறோம் அல்லது ஏதாவது ஒரு கடனை வாங்கி தொழிலில் முதலீடு பண்ணுறோன்னா ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டிற்குரிய சூரியன் வந்து அமர்கின்றார் ஒரு மாத காலம். இந்த மாதத்திலெல்லாம் தொழிலுக்காக புதிதாக கடன் வாங்குவதில் மீனராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கடனால் தொழிலில் ஒரு சின்ன சின்ன குறைகளையும் மனக்கசப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சரி, இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் 2ஆம் வீட்டிற்குரிய தனஸ்தானாதிபதி 9ஆம் வீட்டிற்குரிய
பாக்யஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் 9ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். ஒரு அற்புதம் தான். எதுவாகினும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்குது. இது ஒன்றே மிகப்பெரிய விஷயம். இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருந்ததுனாவே ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறையுங்கிறது உண்மை. இந்த மார்கழி மாதத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தை இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்குங்க. ராசியிலேயே உங்களுடைய ஜென்ம ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் மனக்குழப்பங்களையும் கொடுப்பார். தனஸ்தானம் வலுவாக இருக்குதே, பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குதே, பொருளாதாரம் நல்லா புழங்குது. அந்த 2ஆம் வீட்டிற்குரிய செவ்வாய் வலுவாக இருக்கார். 2ல் குருவும் இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சுழற்சிகள் இருந்தாலும் கவனமாக கையாளணும். இந்த காலகட்டங்களில் சேமிப்பினுடைய கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ராசிக்கு 12ல் சனி பகவான் வேறு. சனி பகவான் 12ல் இருக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் விரயங்களையும் ஏற்படுத்துவார். மீனராசி நண்பர்கள் கொஞ்சம் விரயங்களில் கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய ஒரு சுழற்சி இருக்குது. கையில் பொருளாதாரம் சுழற்சி இருக்குதுனாலும் செலவுகள் எல்லாம் ரொம்ப கவனமாக செய்யணும், இல்லைன்னா வீண் விரயங்களை ஏற்படுத்தும். அதே போல தான் 2க்குரியவன் தனஸ்தானாதிபதி நல்லா இருக்கான், பாக்கியஸ்தானாதிபதி நல்லா இருக்கான். 10ஆம் வீட்டிற்கு வரதில் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியாக இருந்தாலும் தொழிலுக்காக வாங்கக்கூடிய கடன்கள் கவனமாக இருக்கணும். தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்கம் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகள்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பு உண்டு. 7ல் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய மனைவிக்கு ஒரு சிறு சிறு உடல் உபாதைகளையும் சின்ன சின்ன குழப்பங்களையும் மனோரீதியாக ஒரு சின்ன மனக்குழப்பங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறதுனால மனைவியினுடைய மனம் நிறைவாகக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்துக்க வேண்டியது மீனராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப அவசியம். 7ஆம் வீட்டிற்குரிய புதன் 10ஆம் வீட்டிற்கு வரார். அவங்களுடைய மனம் நிறைவாச்சினாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் தான் ஏற்படும். மனைவியினுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலங்களில் வாகன வசதிகளையும் இடம் சார்ந்த யோகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய மனைவியை ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அன்பாக நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் மீனராசி நண்பர்கள் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.